மக ச நி ப நி ச க ச ச ச ப ப ம ம க க ச ப. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது செய்யார் என்று அழைக்கப்படக்கூடிய திருவொத்தூரில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோயில் ஆகும். திருவொத்தூர் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து திருவொத்தூருக்கு நேராக சாலை உள்ளது. வந்தவாசியிலிருந்து வந்தவாசி ஆற்காடு வழித்தடத்தில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலும், தூசியிலிருந்து காஞ்சிபுரம் வந்தவாசி வழித்தடத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்திருக்கின்றது. இது தொண்டை நாட்டில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 8வது ஒன்றாகும். சிவஸ்தலங்களில் இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக இருக்கின்றார். இந்த கோயிலுக்கு 2 நடைபாதைகளும் அதன் பிரதான கோபுரம் 7 அடுக்குகளும் கொண்டதாக உள்ளது. இந்த கோயில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இந்த தலத்தில் சிவபெருமான் வேதத்தை வான தெய்வங்களுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசித்ததாக கூறப்படுகிறது. தமிழில் ஓது என்றால் சொல் என்று அர்த்தம். எனவே இந்த இடம் திருவோத்தூர் என்று பெயர் பெற்றது. மற்றும் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார். இந்து புராணங்களின்படி தக்ஷனின் மகளும் பிரம்மாவின் பேத்தியுமான தாக்ஷாயணி சிவபெருமானை மணந்தார். ஒருமுறை தக்ஷன் ஒரு பெரிய யாகம் செய்யும் போது அவன் வேண்டுமென்றே சிவபெருமானை அழைக்க தவறினான். தாக்ஷாயணி தேவி இதை கண்டு கோபமடைந்து சிவபெருமானை அழைக்கும்படி தந்தையை கேட்கும் போது நோக்கத்துடன் தனது கணவரின் விருப்பத்திற்கு எதிராக யாகத்திற்கு செல்ல முடிவு செய்தார். ஆனால் தன் ஆணவத்தாலும் பெருமையாலும் வழங்கிய தக்ஷன் தாக்ஷாயணியும் சிவபெருமானை அவமானப்படுத்தினார். கோபமடைந்த தாக்ஷாயணி தன் தந்தையின் யாகம் வெற்றியடையாது என்று சபித்தாள். மேலும் அவள் சிவபெருமானின் எதிரியின் மகளாக இருந்த பாவத்தை போக்க விரும்பி இந்த தலத்தில் தவம் செய்ய முடிவு செய்தாள். இந்த தலத்துடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதை என்னவென்றால், இக்கோயிலை கவனித்து வந்த சிவபக்தர் ஒருவர் கோயிலின் சுவர்களை அரிப்பு மற்றும் வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க செய்யாற்றின் கரையிலும் கோயிலின் வயல்களில் சுற்றியும் பனை மரங்களை வளர்த்தார். இருப்பினும் இந்த பனை மரங்கள் அனைத்தும் ஆண்களாக இருந்தன. அவை எந்த பழங்களையும் தரவில்லை. ஜெயினர்கள் அவரை பார்த்து சிரித்துவிட்டு, இந்த ஆண் பனை மரங்களை பெண்களாக பழம் தாங்கும் மரங்களாக மாற்றுவார், உங்கள் கடவுளிடம் நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது என்று கேலி செய்தார்கள். திருஞான சம்பந்தர் இக்கோயிலுக்கு வந்தபோது இந்த சம்பவம் குறித்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. திருஞான சம்பந்தரின் பாத்திரங்களின் விளைவாக ஆண் பனைமரங்கள் அனைத்தும் பெண் பனைமரங்களாக மாறியதாக நம்பப்படுகிறது. இன்னும் சில மரங்களை இந்த கோயிலில் நாம் காண முடியும். மற்றொரு புராண கதை என்னவென்றால், புனித திருஞான சம்பந்தர் திருவொத்தூருக்கு விஜயம் செய்த போது இந்த தளத்தில் சமணர்கள் யாகம் நடத்தி அவரை கொல்ல ஒரு விஷப்பாம்பை அனுப்பினார்கள். சம்பந்தரின் சக்தியை உணர்ந்து அவர்கள் சரணடைந்த பாம்பை மீண்டும் தங்கள் தலையுடன் திருப்பி அனுப்பினார். சம்பந்தர் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு பாம்பாக தோன்றி பாம்பை அழைத்துச் சென்றார். இந்த சம்பவத்தின் நினைவாக இக்கோயிலில் நாகலிங்கம் ஸ்ரீ நாகநாதர் 5 தலைகள் கொண்ட பாம்பு பெரிய சிலை நிறுவப்பட்டுள்ளது. அவரை கொல்லும் முயற்சியில் தோல்வியடைந்த சமணர்கள் திருஞான சம்பந்தரை ஒரு போட்டிக்கு அழைத்தார்கள், அதாவது புனல்வாதம். இந்த போட்டியின் போது சமணர்கள் தங்கள் ஸ்லோகங்களை பனை ஓலையில் எழுதி செய்யாற்றில் போட்டார்கள். இந்த பனை ஓலை ஆற்றில் கொண்டு செல்லப்பட்டது. திருஞான சம்பந்தரும் அவ்வாறு செய்த போது திருஞான சம்பந்தம் அவ்வாறே ஒரு பைதிகம் எழுதிய பனை ஓடையில் மிதந்து திரும்பி வந்து குறிப்பிட்ட இடத்தில் நின்றது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜெயினர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது. இந்த இடம் செய்யாற்றில் வேந்தன் என்று அழைக்கப்படுகின்றது. மதுரையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் மற்றும் போட்டிகள் நடந்ததாக நம்பப்படுகிறது. துறவி திருநாவுக்கரசர் இக்கோயிலுக்கு சென்று பதிகங்கள் செய்ததாக நம்பப்பட்டாலும் அந்த பதிகங்கள் மீட்கப்படவில்லை. இங்கு சிவபெருமான் வீர நடனம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. முருகன் சிவனை வழிபட்டதாக நம்பப்படும் கோயில்களில் இதுவும் ஒன்று. செய்யாறு முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது இந்த கோயிலில் தீர்த்தமாக விளங்குகின்றது. மற்றொரு புராண கதை என்னவென்றால், ஒருமுறை தொண்டைமான் என்ற உள்ளூர் ஆட்சியாளர் விசுவாச மன்னனின் ராஜ்யத்தை கைப்பற்ற உதவுமாறு சிவபெருமானிடம் வேண்டினார். விசுவசுவை தோற்கடிக்க சிவபெருமான் நந்தியை தொண்டைமானுடன் அனுப்பினார். அதன் நினைவாக அங்குள்ள நந்தி சுவாமியை நோக்கியதற்காக பதிலாக கோயிலின் நுழைவாலுக்கு எதிரே உள்ளது. இங்குள்ள நந்தியின் தோரணையை பற்றிய மற்றொரு புராண கதை என்னவென்றால், சிவபெருமான் வான தெய்வங்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை உபதேசித்த போது நந்தி எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்க நுழைவாலில் கண்காணிக்கும்படி அறிவுறுத்தினார். நுழைவாலின் இடது பக்கத்தில் கல்லாலான ஒரு பெரிய ஆலமரம் உள்ளது. அதில் பாதி ஆண் பனை மரத்தையும் மற்ற பாதி பெண் பனை மரத்தையும் சித்தரிக்கின்றது. இம்மரத்தடில் சிவபெருமான் அமர்ந்திருப்பதையும் அவருக்கு பக்கத்தில் திருஞான சம்பந்தரையும் காணலாம். திருஞான சம்பந்தரின் திருவுருவச் சிலை அவர் பதிகம் ஓதுவது போல் உள்ளது. இந்த கோயிலின் மற்றொரு முக்கியத்துவம் என்னவென்றால், பிரதான மண்டபத்தின் நடுவில் இருந்து ஒரே நேரத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், நவகிரகம் மற்றும் ஆலமரங்கள் ஆகிய 5 தெய்வங்களையும் தரிசிக்கலாம். இது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். மேலும் தமிழகத்தில் உள்ள வேறு எந்த கோயிலும் இதுபோன்ற சன்னதிகளை நீங்கள் காண முடியாது.
இந்த கோயில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தினமும் சூரிய கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மேல் விழுகிறது. அருணகிரிநாதரும் இக்கோயில் முருகப்பெருமானை போற்றி பாடியிருக்கின்றார். இந்த கோயிலின் மற்றொரு முக்கியத்துவம் என்னவென்றால் வெளிமாட வீதியில் 5 பஞ்சபூத லிங்கங்களும் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. காஞ்சிபுரம், திருவானைக்காவல், ஸ்ரீ காளஹஸ்தி, சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 5 லிங்கங்களையும் இங்கிருந்து பக்தர்கள் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இக்கோயிலின் நாகலிங்கத்திற்கு தனி சன்னதி உள்ளது. இந்த நாகலிங்கத்திற்கு அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. நாக தோஷங்கள் நீங்க இந்த லிங்கத்தை பக்தர்கள் வழிபடலாம் என்பது சிறப்பாகும். பாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலில் தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே मनसा शिरसा नाद तनुमनिशं शङ्करं नमामि मे मनसा शिरसा नाद तनुमनिशं शङ्करं नमामि मे मनसा शिरसा नाद तनुमनिशं नमामि मनसा शिरसा नाद तनुमनिशं नाद तनुमनिशं मोदकर निगमोतम मोदकर निगमोतम मोदकर निगमोतम साम वेद सारम मोदकर निगमोतम साम सारं वारं वारं वेद सारं वारं वारं सामवेद सारं वारं वारं सामवेद सारं वारं वारं नाद तनुमनिशं शङ्करं नमामि मनसा शिरसा नाद तनुमनिशं सत्यो जातादिपञ्चवत्रज सत्यो जातादिपञ्च सत्यो जातादिपञ्चवत्रज सरिगमपदनी वरसप्त स्वर सरिगमपदनी सत्यो जातादिपञ्चवत्रज सरिगमपदनी वरसप्त स्वर विद्यालोलं विदलित कालं विद्यालोलं. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.